ராகி மாவு 200 எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 150 எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு, எண்ணெய். வாங்க இப்போ செய்யலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். வானல் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டு தாளிக்கிறோம். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சின்ன சின்ன நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கிறேன். மாவில் அப்புறமா போடுவேன். அதனால் கொஞ்சமாக வதங்க வெங்காயம் உப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும்னு ஒன்றும் இல்லை. ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினா போதும். நல்லா அந்த வாயில் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா அந்த வெங்காயம் கறி போட்டுதுன்னா அந்த நறுக்கு அது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு இதுக்கு வதக்கிக்கணும். அதுதான் வதங்கிடுச்சு. இப்போ மாவில் கொட்டிக்கிறேன் நான். இந்த வெங்காயத்தை இதுங்களை மட்டும்தான் வதக்கணும். ஆனால் முருங்கைக்கீரையை வதக்கக்கூடாது. அப்படியே விதம் போட்டுக்கணும். இப்போ நான் இதை மாவில் கொட்டிக்கிறேன். வச்சுக்கிறேன். தோசைக்கல் காயறதுங்காட்டியும் நம்ம மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே வெங்காயத்தில் நான் உப்பு போட்டிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இப்போ இந்த கீரையை போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரேடியாக ஊற்ற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நிறையா ஊற்றிட்டோம்னா அப்புறம் ஒரு தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் உருண்டை வராது. பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ உருண்டை ஊட்டி ஒரு காட்டன் துணியில் இதை தட்டிக்கலாம். நான் கீழே தட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே துணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி தட்டுறேன்னு பாருங்கள். மொத்தமாக இல்லாமல் மெலிசாக இல்லாமல் தட்டிக்கிங்க. இந்தமாரி தட்டிக்கிங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அடையை எடுத்து தோசைக்கல்லில் பொறுமையாக போடுங்க. எண்ணெய் ஊற்றுறதுனால கையில் தெரிச்சிக்கும்.
நல்லா வேகட்டும். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இது சூப்பராக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இது வேகட்டும். அதுக்கட்டி நம்ம இன்னொரு உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தட்டுறதுக்கு வரல அப்படின்னாக்கா லைட்டாக கொஞ்சம் கையில் வந்து தண்ணி தொட்டு தட்டிக்குங்க, நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் தண்ணி தொட்டுட்டு வரேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி கையில் நனைச்சி இந்த மாதிரி தட்டினோம்னா நல்லா சூப்பராக வரும். கையிலையும் ஒட்டாது, அழகாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு நல்லா இந்த மாதிரி அழகாக தட்டிக்குங்க. பாருங்க இந்த பக்கம் இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஏன்னா மாவு நல்லா வேகணும். இப்போ இந்த பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இன்னொன்று எடுத்து போட்டுக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இந்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்தவொடனே எடுங்க, உள்ள மாவாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் பிளேட்டுக்கு இதையும் எடுத்து வச்சேன். அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கம்மா. சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.